ரெசிபீஸில் கடையில் வாங்கின மாவில் வேறு சில பலகாரங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான பலகாரங்கள் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மிளகு காராச்சேவ். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் பிளெயின் கிராம் ஃப்ளோர் தான் வாங்கணும், பஜ்ஜி மாவுலாம் எடுக்கக்கூடாது. 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க வெண்ணெயை எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய், நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வெண்ணெயோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்து மிளகு காராச்சேவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா 1-2மா தட்டின மிளகு, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ மாவை மட்டும் வெண்ணெயோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தா, நம்ம வந்து ஜாரணியை யூஸ் பண்ணி காராசேவி தேய்க்க போகிறதில்ல, ப்ரெஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிளகை வந்து ரொம்ப பெருசாக வந்து உடச்சிடாதீங்க. இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது தண்ணியை சேர்த்து சாஃப்ட் டோவாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நடுவில் எப்பயுமே இந்த மாதிரி குழியை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி மாவு கிடச்சிரும். இந்த கடலை மாவு மட்டும் எப்பயுமே கையில் கொஞ்சம் ஒட்டும். மாவை பசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ தொட்டு மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இல்லைனா கடலை மாவு பலகாரங்கள் மட்டும் எப்போயுமே பிழியறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இந்த 3 கண் இருக்கிற ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 5, 6 இருக்கிற ஓட்டை கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸ் ஓமப்பொடி செய்கிறதுல செய்யாதீங்க. காராசேவ் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரெஸ் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் டைரெக்டாக அப்படியே அதில் பிழிஞ்சிடுறேன். அது நல்லா மொறுமொறுன்னு வேகிறதுக்கு முன்னாடியே கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா உடஞ்சிரும். இப்படியும் செய்யலாம். இல்லை இது உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கையில் உடச்சிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தனித்தனியாக அழகாக அதுவே வந்து உடஞ்சி வந்தாச்சு. திருப்பி போட்டுட்டு கலர் மாறி சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம். சூப்பரான மிளகு காராச்சேவ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லா பேட்சும் பொரிச்சிட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறேன். அடுத்து ரொம்பவே மொறுமொறுன்னு மெல்லிஸ் ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, எல்லாமே கடையில் வாங்கின மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதில் நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த வாசனையும் வந்து தேவைப்படும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தளர்த்தியாக இருக்க மாதிரி. இது வந்து நேரம் ஆக வந்து இறுக்கமாகிடும். நான் இன்றைக்கி வந்து இந்த இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து ரொம்ப ஃபைனாக மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு மெல்லிஸ் வேண்டாம் அப்படின்னா ஓமப்பொடி அச்சு சாதாரண அளவு இருக்கும் இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக காஞ்சாச்சு. இதை நான் டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சிடுறேன். இது ரொம்ப மெல்லிஸ் ஓமப்பொடின்றதுனால ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒரு பக்கம் வந்து பொரிஞ்சிரும். இப்போ கரண்டியை மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 30-40 செகண்ட்குள்ளேயே கிறிஸ்பான ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது மேலேயும் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையை பொரித்து சேர்த்துக்கிறேன். அப்போ கடையில் வைக்கிற மாதிரியான சூப்பரான ஓமம் வாசனையோட ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம செய்ய போகிறது இந்த உப்பு சீடை. இது கடையில் வாங்கின அரிசி மாவு 1 கப் அளவுக்கு ஒரு பேனில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாவை எடுத்து கீழே கோலம் இப்படி போட்டு பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கணும் இந்த லைனு. ஸோ பக்கத்தில் இப்படி போட்டு பாருங்கள். எப்போ அந்த ஸ்டேஜ் வருதோ அப்போ எடுத்துருங்க. நிறம் மாறக்கூடாது. முக்கியமான டிப்பு, வறுத்த மாவை சலிச்சிக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச உளுந்த மாவு சேர்த்துருக்கேன். இது எப்படி பண்ணணுன்றது நேற்று போட்ட வீடியோவில் இருக்குது. இப்போ ரொம்ப சாஃப்டான வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசரி விட்டுக்கலாம்.
இதுலேயும் நீங்கள் வந்து சூடான எண்ணெய் சேர்க்கலாம். ஆனால் சீடைக்கெலாம் வெண்ணெய் வாசனையோடு அந்த சீடை இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய அளவு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மாவை பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமே இந்த அளவு பண்ணுறதுனால மொத்தமாக கலந்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம இப்போது ஒரு சாஃப்ட் டோவாக வந்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப டைட்டு மாவை எடுத்திங்கன்னா மொத்தம் அப்படியே விரிசல் விட்டுரும். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப ஃபைனாக நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது. ரஃப்பாக உருட்டி போட்டுடணும். நான் வந்து ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி உருட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பிளேட்டில் கூட உருட்டி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து காத்தாட வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக கொள்கிற அளவுக்கு சீடையை சேர்த்துடணும். ஒன்று ஒன்றா போடாதீங்க. இப்போ அதை எதுவுமே திருப்ப வேணாம். கொஞ்சம் நேரத்தில் அதுவே இந்த சலசலப்பு அடங்கி திருப்புற ஸ்டேஜுக்கு வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுறலாம். இந்த சீடை மொத்தம் வேகிறது ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். சிம்லேயே தான் வந்து வேகிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல சலசலப்பு அடங்கி சீடை எல்லாம் மேலே வந்திருக்கு. வெடிக்கவே வெடிக்காத கடையில் வாங்கின மாவில் சூப்பரான கிறிஸ்பியான சீடை ரெடி ஆயாச்சு. சத்தம் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இந்த வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு ஈஸியாக போட வரணும். அந்த அளவுக்கு வந்த உடனே மாவு எடுத்து சலிச்சிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு, ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து சலிச்சிடுறேன். 2 சீடையிலுமே எந்த குருணையும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது இருக்கட்டும், ஆறிட்டுருக்கட்டும். இப்போது 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக வந்து கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போது 2-3 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுக்கு சேர்க்கலை. கரைஞ்ச உடனேயே ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து சாதா தண்ணியை சேர்த்தும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சாஃப்டாக அந்த மாவு கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து அதில் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் விரிசலாக தான் வரும். ரொம்ப உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கும் நல்லா நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல ஒரே ஒரு உருண்டையை சேர்த்து பார்க்குறேன். வெல்லம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால சூப்பராக வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சதுக்கப்புறமா நிறமும் மாறி ஹார்டாகவும் ஆகும். சூப்பரான பலகாரங்கள் ரெடி ஆயாச்சு. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த 4 பலகாரங்களையும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக கடையில் வாங்கின மாவில் செய்கிற இந்த பலகாரங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலி செட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.